வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிருதுவான பஞ்சு போன்ற ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த ஆப்பத்துக்கு எப்படி அரிசி உளுந்து ஊற வச்சு எப்படி நம்ம அரைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆப்பத்துக்கு மாவு அரைக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த மெத்தடில் நான் அரைக்கிற மாதிரி மெத்தடில் அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இது எப்படி அரைக்கிறேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சுற்றியும் நல்லா முருவலாக வந்திருக்கு பாருங்கள். நடுவில் நல்லா மிருதுவாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆப்பத்துக்கு மாவு அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி புழுங்க அரிசி பார்த்தீங்கன்னா 1 டம்ளரு, அதே மாதிரி மாவு பச்சை அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரே இதில் அளந்துக்கங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கலாம். அரிசி எடுத்த அதே டம்ளரில் உளுந்து பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் உளுந்து நான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா தண்ணி வெள்ளையார வர வரைக்கும் நல்லா அரிசி நல்லா களைஞ்சி தண்ணியை வெளியில் ஊற்றிடுங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா அரிசியை கழுவி தண்ணியை கீழே ஊற்றிட்டேன். இப்போ நான் ஊற வச்சுக்கிறேன். நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது 3 to 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரிசி உளுந்து ஊற வச்சு நல்லா 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். நான் மிக்சியில் கொஞ்சமாக இருக்கிறதுனால அரைக்கிறேன். 2 திருப்பி போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் நிறைய ஊற வச்சுருந்தீங்கன்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இது அரைக்கிறது தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்குவோம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதையும் அலசி ஊற்றிடுங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நான் கரைக்கிறப்பே மாவு நல்லா தண்ணியாக தான் கரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நல்லா மாவை கரைச்சாச்சு. இப்போ இந்த மாவு புளிக்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரமாவது நம்ம புளிக்க வைக்கணும். இப்போ நான் ஒரு சாயந்தரம் அரைக்கிறேன்னா நான் மறுநாள் காலையில் தான் இந்த ஆப்பம் நான் ஊற்றி சுட போகிறேன். இப்போ இதை மூடி வச்சுக்குவோம். காலையில் நம்ம சுடுறதுக்கு ஒரு 8 மணி நேரம் இதை மூடி வச்சுக்குவோம். இப்போ மாவு கரைச்சி வச்சு ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பத்துக்கு ஊற்ற போகிறேன். இப்போ இது மாவு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்ததுனால 2 பாத்திரத்தில் நான் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நாளைக்கு இதை பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆப்பம் ஊற்றிடுவோம். ஆப்பத்துக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். தண்ணி கொஞ்சம் இதில் சேர்த்துக்குவோம். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிங்கன்னா மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். கரண்டியில் எடுத்து இப்படி ஊற்றி பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் ஆப்பம் நல்லா நடுவில் பார்த்திங்கன்னா நல்லா பஃபியாக வரும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஆப்பச்சட்டி வச்சிடுறேன்.
நல்லா சூடாகிடுச்சு. மாவு சேர்த்துருவோம் ஆப்பச்சட்டியில். அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சுற்றிலும் நல்லா பார்த்தீங்கன்னா ஆப்பம் நல்லா எடுத்துக்கிட்டு வந்திருக்கு. நடுவில் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். வெந்த பிறகு எடுத்துருங்க. இந்த மாதிரி சூப்பராக பஞ்சு போல் நடுவில் வந்துருக்கு பாருங்கள். இன்னொன்று ஊற்றிடுவோம். அப்படி சூப்பராக ஆப்பம் வந்திருக்கு பாருங்கள். இது தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது ஃபீட்பேக்கில் கமெண்ட் போடுங்க. மிருதுவான ஆப்பம் எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.